ஹல்லேலூயா. சரி, வாக்குத்தத்தத்துக்கு நேராக போகலாமா? போயிட்டு ஒரு செய்தி சாட்சிக்குள்ளாரும் செய்திக்குள்ளாரும் வருவோம். ஆமென். பைபிளில் கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த அருமையான வேலையில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், வானத்தின் பல கனிகளை திறந்து, வானத்தின் பல கனிகளை திறப்பாருங்கிற வாக்குத்தத்தத்தை அடிப்படையில் வாக்குத்தத்த ஆராதனை நடந்துச்சு. நம்ம சபையில் வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். மீதி இருக்கிற 4 வாரமும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு காரியத்தை நம்ம தியானிச்சுட்டு கொண்டு இருப்போம். அப்போ அதன்படியாக இந்த வாரத்தில் அதை தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கும் போது முன்பாக ஒரு சில காரியத்தை நான் உங்களோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாக்குத்தத்தம் திரும்ப நான் சொல்கிறேன். வாக்குத்தத்தம் வரும்போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் பலிக்க செய்யக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு இருந்து கொண்டே என்ன பண்ணுறார்? இருக்கிறார். அப்போ இதை வேணான்னு விட்டால் கூட திரும்ப வார்த்தைகள் வந்துட்டே இருந்துச்சு. வந்த உடனே வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக அது பலிக்குன்னு தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அது பலிக்குங்கிறத இந்த நாட்களை நான் பார்த்தேன். ஆமென். 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது எப்பயுமே எங்களுக்கு கடுமையாக தான் இருக்கும். அந்த கடுமையான நேரத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா சனிக்கிழமைனா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுடணும், அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு போக முடியும். அதேமாதிரி வாக்குத்தத்த ஆராதனைனா வாக்குத்தத்த ஆராதனைக்கு முதல் நாள் பெட்ரோல் போடணும், அப்போ தான் வண்டி போக முடியும். அதே போல் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு காரியத்தை வரும்போது அந்த ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த கர்த்தர் வார்த்தை மாதிரி செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது இப்போ இந்த நாட்களில் இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு வாரமும் ஆட்டோ வைக்க ஆரம்பிச்சிட்டோம். போன மாதம் கூட வேன் வைக்க ஆரம்பித்தோம். அப்போ குறைஞ்சபட்சம் நேற்று ஆட்டோ ஃபோன் பண்ணி, ஆட்டோ வந்துச்சுல சிஸ்டர், ஆமாம் ஆட்டோ ஃபோன் பண்ணி சொன்னேன், சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப ஆன் பண்ணி, ஐயா ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும், ரொம்ப கட்டுப்படி ஆகலைன்னாரு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னோம். அப்போ ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது சில வேலைகளில் அதான் வரும், அதான் காணிக்க வரும், அதை அப்படியே எடுத்து நம்ம பண்ணுவோம், கொடுத்துருவோம். ஆனால் இது வரைக்கும் செய்யாத காரியத்தை செய்ய முற்படும் போது இந்த வாக்குத்தத்தம் அதை நினச்சி அதை நம்பி நான் செயல்படுத்தும் போது, விதைக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய அறுவடையை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு மிகப்பெரிய அறுவடையை இந்த 10 நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய வேலைகளில் நான் காணிக்க எடுத்து காணிக்க போகிறதே என்ற காசு இருக்காது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா வானத்தின் பலகணிலிருந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்கிற தேவன் வேதம் சொல்லுகிறதே. வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட் கேட்ஸ் சொன்னேன், வெள்ளப்பெருக்கு போல எனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆங்கில பைபிளில் சொல்லும்போது வானத்தை திறக்கிறாருன்னு சொல்லுது. அப்போ வானத்தை திறந்து அவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அது எப்படி கொடுக்குறாரு? இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கிறார். அப்ப இடங்கொள்ளாத அளவுக்கு கர்த்தரால கொடுக்க முடியும்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போறேன், நீங்க என்ன செய்ய போறீங்க? அங்க சொல்றாரு, எப்படி அந்த வானத்தின் பலகணிகளை திறக்க முடியும்? எல்லாருக்கும் திறக்க மாட்டாரு. நம்ம நினைக்கிறோம் வசனம் தெரிஞ்சவங்களாம் திறக்க மாட்டாங்க. யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திறக்கும். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, யாருக்கு கொடுக்குறாரு? அவர் சொல்லும்போது தசமபாகம்லாம் பண்டசாலையில கொண்டு இங்கே வந்து யாரெல்லாம் தசமபாகத்தை காணிக்க கர்த்தர் சமூகத்தில் விதைக்கிறீங்களோ அவர்களுக்கு வானம் திறக்குது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் வானம் திறக்கல. மழை மட்டும்தான் ஆண்டு சொல்கிறாங்களே, மழையை வந்து பூமியில் நல்லோருக்கும் தீயர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமாம் தானே? அதே மாதிரி இது கிடையாது. இது எப்படின்னா பர்டிகுலராக யார் விதைக்கிறா, ஏன்னா விதைக்கிறவங்க தான் அறுவடை வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் அறுவடை எதிர்பார்க்குறாங்க. அதுவும் கிறிஸ்துவர் ரொம்ப அறுவடை எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் எனக்கு அதை செய்வார், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், ஆண்டவர் அப்படி செய்வார். ஆமாம், அப்படி தான் செஞ்சிருக்காரு பைபிளில். ஆனால் யாருக்கு செய்திருக்கிறார்? எப்படிப்பட்டவருக்கு செய்திருக்கிறார்? அப்போ யாருக்கு எப்படி செய்திருக்கிறாரு? யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ
அவங்களுக்கு தான் விதையை கர்த்தர் கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ அப்படியே வார்த்தையை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ வார்த்தையை கொடுக்கும்போது அது விதை, அதை நான் விதைக்கும் போது அதில் அறுவடை. அப்போ அறுவடை எப்படி வரும்? விதைச்சா அப்போ விதைக்காம அறுவடை இது எல்லாருக்கும் தெரியும். யாரு அதை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? அறுவடை வருதுன்னா ஏதோ நிலம் வச்சிருக்கிறவங்க விதைக்கிறாங்க, அவங்களுக்கு அறுவடை போகுதுன்னு வருதுன்னு யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, எந்த வார்த்தையை விதைக்கிறோமோ அந்த வார்த்தையில விதை வரும். அது விதை. வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தை என்பது விதைங்கிறோம் இல்லையா? இப்போ நான் பேசுகிற வார்த்தை ஒரு விதை. இந்த விதையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளார 100 மடங்கு பலன் என்ன பண்ணும்? இப்போ அதை தான் இந்த வார்த்தை சாதாரணமாக பேசுகிறவே, ஏதோ பேசுகிறோம் ஏதோ இல்லை இல்லை, வார்த்தை என்பது விதை. நாம நினைச்சு தேவனுடைய வார்த்தை மாதிரி தான் விதைன. தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் என் வாயில வச்சு நான் விதைக்கும் போது அது விதை. அந்த விதையை நான் சரியா விதைச்சிட்டேன்னா அதுல இருந்து அறுவடை என்ன பண்ணும்? வரும். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க, நான் என்ன நினைப்பேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இல்லை. வார்த்தையை சொல்றாரு, சொல்றேன், அந்த விதையை விதைக்கிறேன். ஆரம்ப நாட்கள் 2014 ஊழியத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து 2 பேர் விசுவாசின் மூலமாக தான் ஊழியம் ஆரம்பிச்சு போயிட்டது. 2 பேர் தான் முத வந்தாங்க. இன்னைக்கு பார்க்குற மாதிரிலாம் கீழப்பரம்பு அப்படி கிடையாது. அப்பெல்லாம் கீழப்பரம்பு கடுமையான பொட்டக்காடு மாதிரி இருந்துச்சு. வெறும் முள்ளும் கில்லும் வயலே தெரியாத அளவுக்கு முள் வளர்ந்து இருந்துச்சு. அதன் மத்தியில் எங்களுக்கு முள்ளும் தெரியாது, கல்லும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு மட்டும்தான். அப்போ இங்கேருந்து பயணப்பட்டு இயேசு சொல்ல போவோம் பாருங்க. அங்கே சொல்லி கிள்ளி முடிச்சா அப்படியே மூட்டையை கட்டுனா ஒரு 50 ரூபா வரும் காணிக்க. 2014 ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ தான் வரும்? அதுவும் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா, அதில் தேஞ்சி 5 ரூபாலாம் வேறு இருக்கும். எங்கெல்லாம் செல்லுலையே அது இங்கே இருக்கும். இன்றைக்கும் 10 ரூபா அப்படி தான் கிடக்குது. நான்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் 10 ரூபா 20 ரூபாய் 50 ரூபாலாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சில வேலைகளில் 10 ரூபா பாதி மட்டும் வந்திருக்கும், அடுத்த வாரம் பாதி வரும். விளங்காத ஜனங்கள், விளங்காதவங்க வந்து விளங்காம தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளார அந்த வார்த்தையை நம்பி விளங்க ஆரம்பிச்சவங்க அற்புதமாக இருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வரேன். அப்போ வானத்தின் பலகளை தெரிந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு தெரிஞ்சு இந்த வார்த்தைகளை விதைக்க ஆரம்பித்தோம். எந்த அளவுக்கு விதைச்சோமோ அந்த அளவுக்கு அங்கிருந்து பலன் வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ஜனங்கள் வந்து ரொம்ப அடித்தட்டு நிலையில் இருந்தாங்க ஜனங்கள். ஆனால் வார்த்தைகளை விதைக்க 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 வேற ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. ஆண்டவரை தவிர வேற ஒன்றும் தெரியாது, ஆண்டு வார்த்தை வேற தெரியாது. சாதாரணமாக வெளில வந்து பேசினா பேசவும் தெரியாது எனக்கு. அந்த பிரசங்க நேரம் பேசணுமோ அதோடு சரிதான். அப்போ அப்படி தான் போயிட்டு இருந்த பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்களில் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்ச விதம், அவங்க வாழ்க்கையை மாற்றின விதம் பெரிய அளவில் வந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா யாரெல்லாம் நிலத்தை அடகு வச்சுருந்தாங்களோ அவங்கள அந்த நிலத்தெல்லாம் மீட்டெடுக்கிற அளவு கர்த்தர் அங்கே காரியத்தை செய்தார். மீட்டெடுக்கும்படி காரியத்தை செய்தார்னா எப்படி செய்தார் தெரியுங்களா? எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் 8 மூட்டை 10 மூட்டை நெல் மட்டும் வரும். அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே பொட்டக்காடாக இருந்துச்சு, அதில் எந்த பலனும் இல்லை, அந்த ஜனங்கிட்ட எந்த பலனும் கிடையாது. இன்றைக்காவது 3 மாதம் விளையுதுங்க. அன்றைக்கி 3 மாதமே அன்றைக்கெல்லாம் மழை கிடையாது, தண்ணி கிடையாது, வறட்சியான நாட்கள், நாங்கள் ஊழியம் ஆரம்பித்த நாட்கள். அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒன்றுமே கிடையாது, அவங்களும் வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்க வார்த்தையில் கொடுக்க 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 அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்க பாருங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்ககிட்ட நிலமே இருக்குன்னு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நிலம் இருக்கிற ஆளை என்ன பண்ணாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுத்தார். அதன் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. திரும்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் இது வரைக்கும் விதைச்சிருக்கேனே, இது வரைக்கும் எனக்கு பலன் வரலையே. நான் சொல்கிறேன், சாதாரணமாக சிறுக விதைக்கும் போது பெருக விதைக்கும் போது இன்னொன்று சொல்கிறார், கட்டாயமாயும் அல்ல व्यसனமாயும். அப்போ கஷ்டப்பட்டு நீ விதைக்காத. நம்ம நினைச்சிட்டோம், அங்கே சொல்கிறா இல்லையா, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்னு சொல்லும்போது அது வேற. ஏன் தெரியுமா? அவன் சுமக்கிற சுமை அப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க அந்த நாத்துக்கட்டை தூக்கிட்டு அந்த வயல் நடந்து பாருங்க, தெரியும். அந்த சுமையை சொல்றாரு. இப்ப நாம நினைக்கிறோம், நாம அதை எடுத்துக்கிறோம், கண்ணீரோட விதைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த சுமையை குறித்து சொல்றாருப்பா. கண்ணீர் என்பது அவன் சுமந்து போறான். ஆனா அதை விதைச்சிட்டு வரும்போது கம்பீரத்தோட என்ன பண்றான்? ஏன்னா போகும்போது சுமையா இருக்குது, இறக்கி வச்சிடறான். இறக்கி வைக்கும் போது விதைக்கிறான். விதைக்கும் போது அவனுக்கு தெரியுது, வரும்போது கண்டிப்பா நான் விதைச்சிருக்கிறேன், என்ன பண்ணும், பலன் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவன் விதைக்கிறானோ அந்த அளவுக்கு பலன் வரும்னு அவன் கம்பீரத்தோட வரான். இன்னைக்கு நீங்கள் கம்பீரத்தோட வாழணும்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இங்க கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, நான் வானத்தை திறக்கிறேன். இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு திறக்கலனாலும் அவர் திறக்க போதுமானவர் என்ன பண்றாரு?
அடைபட்டிருக்கிற கதவுகளை திறப்பான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அடைச்சி போட்டாங்களோ அந்த கதவுகளை திறப்பாருன்னு சொன்னேன். நானுமே நம்முடைய சபை கட்டும்போது ஏகப்பட்ட பேர் கத்தர் கதவை திறந்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா அங்க செலவு பண்ணி கட்டணும் பாருங்க. ஆனா அப்படியே போச்சு பாருங்க. சபை கட்டி முடிச்ச உடனே எல்லா ஏரியாவும் பிளாக் ஆயிடுச்சு. எல்லா ஏரியாவும் பிளாக்கு. என்ன பண்றது, எப்படி இருக்க போறோம், எப்படி அப்படிலாம் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஆனாலும் பாருங்க, இந்த கர்த்தரை வார்த்தை திரும்ப நம்பி அதை விதைக்க ஆரம்பிக்கும் போது, அதை பேச ஆரம்பிக்கும் போது, அதை காரியத்தை யோசிக்கும் போது கர்த்தர் பெரிய மாற்றங்களை என்ன பண்ணார், ஏற்படுத்தி கொடுத்தாராமே. அப்போ இன்னைக்கு நீங்க ஒருவேளை பல கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், இல்லை வசனத்தின் விதையை விதைக்க ஆரம்பிக்கிறோமா? ஹல்லேலூயா. பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும், ஏற்படும். பெரிய மாற்றத்துக்குள்ளார கர்த்தர் நடத்தணும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாற்றத்துக்குள்ளார வரும் நான் நம்பணும், நீங்க நம்பணும், நீங்க விரும்பணும், நான் விரும்பணும். ஹல்லேலூயா. அப்ப 2014 இதுவரை கர்த்தர் நடத்துகிறார். சபை கட்டி முடிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க. சில வேலைகள் பெண்டிங் இருக்குது. ஆனாலும் அப்படியே போயிட்டு இருந்த பாருங்க. பொருளாதாரத்தில் இது வரைக்கும் இல்லாத நெருக்கடிகளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஃபீஸ் கட்டாமலாம் இருந்திருக்கிறோம். ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் கட்ட முடியாத ஃபீஸ்லாம் ஒரே தடவை கட்டணும். உண்மையிலே சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் நல்லவராக இல்லாமல் போயிட்டார். நல்லவராக இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு தடைகள் எனக்கு வந்துக்கிட்டே என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. இந்த தடைகளை எப்படி மேற்கொள்ள போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எப்படி நடத்த போகிறேன் அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் வார்த்தை பிடிச்சு வாழ்ந்து கொண்டு இருந்த பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு. நான் ரொம்ப சூட்டிக்கு ஆகிட்டேன். ஆண்டவரே, வானத்தை என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு திறக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன பண்ண போகுது, கொட்டுன்னு கொட்ட போகுது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னி சொல்கிறேன், ஆனால் நான் விதைக்காம நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறதே இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய காணிக்கையில் 30% விதைக்கிறேன். 1000 ரூபா வந்துச்சுன்னா 300 ரூபா விதைச்சிருவேன் அதில். ஏன்னா எனக்கு தெரியும் அது பலன் என்ன பண்ணும் இல்லையா. நமக்கு தெரியும் தண்ணீர் மேலே ஆகாரத்தை போடு, அது நீண்ட நாட்கள் பலன் தரும். ஆனால் ஆகாரத்தை போட்டால் தானே பலன் வரும். நம்ம ஆகாரத்தை போடாமலே பலன் வரைக்கிறோம். தண்ணி தாங்க ஊற்று கொடுக்கும், ஆகாரம் கொடுக்காது. புரியுதுங்களா? அப்போ நம்ம வசனம் தெரியும், ஆனால் அதை விதைக்கிறோமான்னு தெரியணும். நான் உண்மையிலே சொல்கிறேன், சாட்சியாக தான் சொல்கிறேன். 30% விதைக்கிறேன். இங்கே வறுக்கிற நேற்று போன வாரம் பிரதருக்கு தெரியும் என்ன வந்துச்சுன்னு, என்ன கொடுத்துன்னு தெரியும். அப்படியே அவரே எழுதிடுவார். எல்லாம் எழுதி முடிச்சுன்னு எனக்கு தசமம் பார்த்து என்கிட்ட கொடுத்துருப்பான். அவ்வளோதான். மீதி முடியும் போது 120 ரூபா இருக்கும். அந்த 120 ரூபாய் போய் அக்கௌண்ட்டில் போட சொல்லுவோம். எந்த அக்கௌண்ட்டு, ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் 190 வரும், 220 வரும். இப்படி தான் போடுறோம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு திறக்குது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விதைக்கும் போது ஏதோ மைக்கேல் பெறுவதற்காக இல்லை, ஏதோ நான் கஷ்டப்படுறதுக்காக இல்லை. என் கஷ்டத்தை யாராலும் தீர்க்க முடியாது. என் கஷ்டம் கர்த்தர் மட்டும் தான் தீர்க்க முடியும். உங்க கஷ்டத்தையும் யாராலும் தீர்க்க முடியாதுங்க, கர்த்தர் தான் தீர்க்க முடியும். அப்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் விதைக்கல, நான் கர்த்தருக்காக விதைச்சு கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப விதைக்க ஆரம்பிச்சு, இந்த மாசத்துல விதைக்க ஆரம்பிச்சு பாருங்க. விதைக்க ஆரம்பிக்கும் வாக்குத்தத்தம் வர ஆரம்பிச்சுன்னு இன்னைக்கு சொல்றேன். ஒரு நாளும் கொட்டுது. திறந்துட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வந்து காணிக்க போட எடுத்து போனாலும் என்ன கொட்டுவாரு. ஏன்னா நான் பார்த்துட்டேன். 3500 ரூபா அங்கே வேனுக்கு கொடுத்தேன், 2000 ரூபா அவருக்கு ஆஃபரிங் கொடுத்தேன், 5500 ரூபா, 550 ரூபா மீதி இருந்தது. அம்மா தானப்பா, 550 ரூபா மீதி இருந்துங்க. 550 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் போட்டுட்டு வெறுங்கையே தான் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காணிக்க திரும்பவும் கொடுக்குறேன். என் கைக்கு காசு வராத நாளே இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, நீங்க உங்களுக்கு ஒன்று தெரியும். வானத்தின் பல கனிகளை திறக்கிறதுக்கு ஒரு கீ என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா. அங்கே சொல்றாரு பாருங்க, கலாத்தியர்ல, மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை. ஏன் ஜனங்கள் மோசம் போகுதுன்னா, மைக்கேல் பிரதருக்காக கொடுக்குது, அதெல்லாம் மோசம் போகுது. இன்னொருக்காக மனுஷனுக்காக கொடுத்தா மோசம் போகுது. நீ மோசம் போகாம கர்த்தருக்காக விதைக்கிறேன். நான் எதை விதைக்கிறேன்னா அதை அறுப்பேன். அறுவடையில் வெள்ளாமையை நான் என்ன பண்ணுவேன், சுமந்து கொண்டு நான் ஆமென் சொல்றது. அப்ப அந்த நாட்கள்ல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு வரும்போது என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் இல்லாம ஒண்ணு மட்டும் தெரியும், வானத்தின் பலகனை என்ன பண்ற கர்த்தர் திறக்கிறார். சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறக்கிறார். பக்கத்தை சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்குகிறார். வானத்தை திறக்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும்
உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை என் தேவன் வருஷிப்பார். ஆமென். அப்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு. எப்படி தெரியும்? முதல்ல அன்னைக்கு நைட்டு படுக்கிறேன், ஒரு ஃபோன் வருது. பிரதர் நல்லா இருக்கீங்களா? எனக்கு பொக்குன்னு ஆச்சு. அவர் ஃபோன் அடிச்ச உடனே என்னடா அது? ஏன்னா நிறைய பேர் நம்ம சபை கட்டி முடிச்சிட்டோம்ல, சபை கட்டி முடிச்ச உடனே அந்த ஆளுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. அவருக்கு யாரும் காசு என்ன பண்றாதீங்க, கொடுத்துறாதீங்க. பிளாக், எல்லாம் பிளாக்கு, எல்லா இடமும் பிளாக் ஆயிடுச்சிங்க. என்ன பண்ண போறேன்? ஆனால் ஒன்று மட்டும் வானத்தின் பலகனை திறக்கிறார். அவ்வளோதான். ஒரு ஃபோன் வந்துச்சு, என்ன வருது நாளைக்கு அது பாருங்கன்னார். அவ்வளோதான். நானும் என்னத்துக்கு சொல்ல போறாருன்னு தெரியலையே, நானும் ஜெபம் பண்ணிட்டு போறேன். பாருங்க, அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அதை தான் சொல்ல வரேன் நான். அவர் போன பாருங்க, போயிட்டு நேற்று நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணே எனக்கு தோணல, ஆனால் ஃபோன் பண்ண பிறகு உங்கள்கிட்ட தான் அதை கொடுக்குன்னே தோணுச்சுன்னாரு. என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? அவர் சொல்லும்போது, பிரான்ஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அந்த பிரான்ஸ்லேருந்து வரும்போது ஒரு பையன் எனக்கு கொடுத்தாரு. அந்த பையன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது எப்படி சொன்னார் தெரியுங்களா? அந்த வானத்திலேருந்து ஃப்ளைட் வந்துச்சுங்க. நேராக சிதம்பரம் வந்தவொடனே அந்த ஃப்ளைட் திறந்துருச்சு. நேராக அங்கேருந்து மைக் அனுப்புறது கொட்டுச்சுன்னாரு. வார்த்தை மாறாமல் சொன்னார். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ளைட்லேருந்து கொட்டுச்சு. கொட்டிருந்தெல்லாம் என்னன்னா, சாப்பிடாத சாக்லேட்டு, அடிக்காத செண்டு. அதான் சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, எஸ்தர் சொல்லும்போது, இங்கிலாந்து ராணி அடிச்ச செண்டு பாது. அப்போ யோசிச்சு பாருங்க, வானத்தின் பலகணிகளே திறந்து நமக்கு என்ன வேணுமோ கொட்டுகிறார். ஒன்று. ரெண்டாவது ஒன்று கொட்டுனார், அதையும் சொல்லணும். அதுக்காக தான் மெயினே. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஃபோன் வாங்கினா எவ்வளோ பிரதர் ஆகுன்னாரு என்கிட்ட. நான் சொன்னேன், அதிகமாக சொன்னோம்னா ஒரு 10, 11, 12, 13ன்னா நல்ல ஃபோன் வாங்கிடலாம். 20,000 கொடுக்குறேன் உங்களுக்கு, 20,000 ஒரு நல்ல ஃபோனாக வாங்குங்கன்னாரு. இதான் அந்த ஃபோனு. உண்மையை சொல்ல, 20,000 இந்த ஃபோனு. 20,000 கரெக்டாக கொடுத்தாரு. அதில் அது குறையவும் கூடாது, அதிகமாக கூடாது. செட் பண்ண 256 GB ஸ்டோரேஜ், 8 GB ரேம். ஓப்போ A5 Pro. 15 வருஷம் ஆச்சு நான் ஃபோன் மாற்றி. எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்குன்னு ஃபோன் வாங்கி 15 வருஷம் ஆச்சுங்க. இப்படி ஓசு ஃபோன்லேயே ஓட்டிகிட்டு இருந்துட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த ஃபோனை மாத்திரம் யார்ட்டையும் ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்கன்னாரு. எந்த ஃபோனை? பழைய ஃபோனு. அந்த தொல்லை உங்களோட முடியட்டும், சும்மா கூட யார்ட்டையும் என்ன பண்ணுறாதீங்க. ஏன்னா அதில் வேற ஒன்றும் பார்க்க முடியாது. ஃபோனை ஆமே அல்லேலூயா மட்டும்தான் சொல்லலாம். வேற எதுவும் ஃபோனை ஆன் பண்ணால் என்ன சொல்லலாம்? பிரதர் நல்லா இருக்கீங்களா, சோத்திரம் பண்ணு, ஜெபம். அவன் தான். அங்கே வாட்ஸ்அப் போனாலும் முக்கும், யூடியூப் சுத்தமாக போகவே. வானத்தின் பலகணிகளை திறந்துட்டார். ஹல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிற தேவன் என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு ஒண்ணு விளங்கணும், நான் விதைச்சா அறுவடை. இந்த செப்டம்பர், அக்டோபர் அந்த ஐரோப்பா கண்டம் அங்கெல்லாம் அறுவடை பண்டிகை. இஸ்ரவேல்ல இன்னைக்கு போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம் முந்தின வாரம் அறுவடை பண்டிகை கொண்டாடினாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அறுவடை என்பது அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? எனக்கு விதைக்கிறேன், நான் விதைக்கிறதுக்கு ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்குறாருன்னு கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அறுத்தவனா கொண்டாடுறான், விதைச்சவனா கொண்டாடுறான் இல்ல, எல்லாரும் கொண்டாடுறான். நாமளும் அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்க. நான் விதைப்பேன், அறுப்பேன். ஏன்னா பைபிள் சொல்லுதுங்க, 8:22, ஆதியாகமம் 8:22, பூமியுள்ள நாளாலும் விதைப்பும் மறுப்பும் ஒழிந்து போவது இல்லையா? அங்க சொல்லுது, உஷ்ணமும் கோடை காலமும் சேர்த்து வருது. நமக்கு மட்டும் சொல்றேன், விதைப்பும் மறுப்பும் என்பது ஒழிந்து போகாத ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை நீங்க செய்யும் போது அந்த பிரமாணம் உங்களுக்கு வேலை செய்யும். இது சாதாரணமானது அல்லவே. அப்ப பிரமாணம் உங்களுக்கு தெரியுதா? அந்த பிரமாணம் உங்களுக்கு நிறைவேறும் தெரியுதா? நீங்கள் நிறைவேற்றும் போது அந்த பிரமாணம் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவேற்றும். ஆமென். சொல்லுங்க, இடங்கொள்ளாம போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும். அப்ப இன்னைக்கு இது வரைக்கும் திறக்கலையா? கர்த்தர் கதவை திறக்கிறார். ஹல்லேலூயா. திறக்கிற சாவியை உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. சரிங்களா? சாவி அவர் வச்சுக்கலைங்க, நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அந்த சாவியை நான் சரியா போடுறேன்னா, தவறா போட்டேன்னா வராது, சரியா போடணும். அப்ப சரியா நான் தசமபாகத்தையும் காணிக்க கொண்டு வந்து கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து
இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை என் மேலும் உங்கள் மேல் வருஷிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப பிரமாணம் சொல்லுது, அதை செய்யறோம். பிரமாணம் அது நிறைவேற்ற என்ன பண்ணும்? உயிர் பிரமாணம் இருக்கு இல்லையா, அது செயல்பட்டு கொண்டே இருக்குது. நான் தூங்கும் போதும் செயல்படும், நான் நடக்கும் போதும் செயல்படும், நான் ஓடும் போதும் செயல்படும், நான் வேலை செய்யும் போதும் செயல்படும். ஏன்னா அது நிற்கவே இன்னைக்கும் சொல்றேன், வானத்தின் பல கனிகளை திறக்கக்கூடியது ஒரு பிரமாணம், விதைப்பு. அந்த விதைப்பு அறுப்பு பிரமாணம். நான் விதைக்க வேண்டியது என் வேலை, அறுவடை எடுக்குது என் வேலை. நான் விதைப்பேன் அறுப்பேன், விதைப்பேன் அறுப்பேன், விதைப்பேன் அறுப்பேன். அப்ப அறுவடையை நம்பக்கூடிய நீங்கள் விதையை நம்பணும், விதைக்க பழகணும். ஹல்லேலூயா. ஆனா கட்டாயமாகவும் விதைக்கூடாது. ஐயோ கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ண போறேன்? நான் சிங்கப்பூர்ல அதை அனுபவிச்சுக்கிறேன். சில வேலைகளில் இருக்கும் பாருங்க, காணிக்க ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுத்தாலும் அப்படியே போட்டுருவேன். என்னன்னு தோணாத போட்டு அப்புறம் நடந்து வந்துட்டு இருப்போம் அந்த ஏரியாவுக்கு. ஆனால் வரும்போது கூட சந்தோஷமாக தான் என்ன பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு ஊழியத்துக்காக என்ன பண்ணிருக்கேன், விதைச்சிருக்கேன். அந்த விதைச்சுடைய அறுவடை என்ன பண்ணும், கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணும், வரும். அப்படிலாம் விதைச்சதால தான் இன்னைக்கு ஊழியத்தில் நிற்க முடியுது, ஊழியத்தில் காரியம் செய்ய. அப்போ யோசிச்சு பாருங்க, சொல்றாரு என்னை சோதிச்சு பாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. பிசாசு நம்ம நிறைய விதத்தை டெஸ்ட் பண்ணுவான். ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமா டெஸ்ட் பண்ணுவான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா அவன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்களை டெஸ்ட்டுக்கே எதுக்கு நம்ம ஆண்டவர் அலோவ் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். அப்புறம் ஏன் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு டெஸ்ட்டுக்குன்னா, என் புள்ள டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுன்னு அலோவ் பண்ணுறாரு. ஆனால் நாம் ஃபெயில் ஆயிடுறோம். யோபுக்குட்டியும் அப்படி தான். யோபு ஆண்டவர்கிட்ட கேட்குறான் இல்லையா, யோபுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை என்னாலும் பண்ணுப்பா, என் புள்ள அவன் அப்படிலாம் இருக்க மாட்டான்னு அவரு அனுமதிக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் அள்ளி அள்ளி போட்டு தாளிச்சு எடுத்துட்டான் இல்லையா. அப்புறம் தான் அவனுக்கு திரும்ப ஆண்டவர் போறா பாருங்க, வாலண்டியரியா பேசி அவனை திரும்ப கொண்டு வருகிறார். இப்போ நிறைய பேரை கர்த்தர் அப்படி தான் கொண்டு வராரு. நம்ம என்ன நினைச்சிட்டோம், நாம பெரிய ஆள் மாதிரி, பெரிய ஆண்டவரோட பெரிய ஆள் மாதிரி. அதெல்லாம் ஆண்டவர் என்ன, ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார், ஆண்டவருக்காக இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். நான் என்னைக்கு தான் சொல்கிறேன். நானே சில நேரம் என்ன யோசிப்பேன், இன்னைக்கு ஆண்டவரே நான் கொடுக்குறேன், நாளைக்கு நான் கொடுப்பேனா, ஒன்றும் இல்லைன்னா கொடுப்பேனா, இல்லை எல்லாம் வந்தால் கொடுப்பேனா. சில பேர் சொல்ல முடியல, நானே நினைப்பேன் சில நேரத்தில். அது ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சில வேளைக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு நிறையா கொடுக்குன்னு நினைப்பேன் பாருங்க. அப்போ ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நீங்கள் அதை கொடுங்க, நான் கொடுக்குன்னு நினைப்பேன். ஆனால் அப்புறம் தான் இப்போ தான் எனக்கு அறிவு ஆரம்பிச்சு, முதல்ல நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுமை என்ன பண்ணணும், முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் கொடுக்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யணும். ஆண்டவரே நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா, 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா, 10 கோடி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சிருவேன். அதை எல்லாரும் செய்வாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டுலாம் நான் கொடுத்தா செய்யுது, அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நான் விதைக்கிறேன், அதில் அறுவடையை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க 5 வருஷத்தோடு அவங்க விதைப்பாங்க, அறுப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் மூட்டை கட்டி படுத்துருவாங்க. தோத்துட்டா இல்லை, கட்சி தோந்து போச்சுன்னா அவங்க வேலையே முடிச்சு போச்சு இல்லைங்களா. ஆனால் நம்ம கட்சி எப்பயும் தோக்கவே சத்தத்தை காணுமே. இது நான் சாவர வரைக்கும் விதைப்பு அறுப்பு, சாவர வரைக்கும் அறுவடை இருக்குது, சாவர வரைக்கும் விதைக்கணும். ஆமென். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விதைக்க 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 ஒரு மிகப்பெரிய அறுவடையை நாம் பார்க்கும்படியாய், இந்த அறுவடைக்குள்ளார போகும்படியா. ஏன்னா வேத வல்லுங்க சொல்றாரு பாருங்க, நம்ம ஜனங்கள் மாத்திரம் தசம்பாகத்தை காணிக்க கொடுத்தாவே ஊரே வாழ்ந்துருமா. நம்ம ஊர் நல்லா இருக்கு, ஜெபம் பண்றோம்ல இல்லைங்களா, நல்ல விஷயம்தான், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தசமாக கொடுத்தாவே ஊரே வாழ வச்சிடலாம். நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், நான் தம்பி போகும்போது, ஒரு ஊரில் லைட் எரியல, லைட்டு போடலாம் பாருங்க காசு இருந்தா இல்லைங்களா. ஆனால் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். அந்த ஏன் பிரசிடண்ட் போடல, ஏன் அவரு போடல, ஏன் இவரு போடல. ஏன்னா இது வெட்டி பேச்சு, அவன் தான் போடணும் நமக்கு தெரியுது இல்லை. ஏன்னா நான் சரியான விதத்தில் விதைக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு பலன் வரும். இன்னைக்கு 10 ரூபா விதைக்கிறவங்களுக்கு எவ்வளோதான் வரும். நீங்கள் பாருங்களேன், திருமண காரியத்துக்கு போனால் மொய் வைக்கும்போது 101, இங்கே நமக்கு வைக்கிற ஆளாக இருக்குது, 101 போடுற ஆளாக இருக்குது. இங்கே அப்படி கிடையாதுங்க. நாம் எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ அறுவடையை பார்க்க முடியும். ஆமென். அதுதான் ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறாரு. ஆபிரகாம் தோத்து போல. ஆபிரகாம் எப்படிமா டெஸ்ட் பண்ணுறாரு, அவனுடைய பொண்ணு பொருள் அதெல்லாம் கொடுக்கல, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதே டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாரு. பொண்ணு பொருள் ஆடு மாடு வேலைக்காரன் எல்லாத்துக்கும் ஆதாரம் யார் தான், ஈசாக்கு தான் ஆதாரம் இல்லையா. ஈசாக்கு தான் ஆதாரம், ஆதாரத்தை தான் கேட்குறாரு. இப்போ நமக்கு எப்படி பாருங்களேன், இதான் ஆதாரம், இன்னைக்கு வர சம்பளம் தான் எனக்கு ஆதாரம், அதை தான் கேட்குறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு தெரியாதா என் செலவு,
சொல்லுங்களேன், எல்லாம் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது. வசனம் நல்லா தெரியும். எல்லாம் அவருக்கு வெளியரங்கமா இருக்குது. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதனால என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அதனால ஏதோ அப்படி போடுறேன். இப்படிதான் இக்க வச்சு தான் போகும். ஆனா நமக்கு வர்றது மாத்திரம் மொத்தமா வரும்னு நினைக்கிறோம். ஆனா போடுறது மாத்திரம் எவ்வளவு தான் போடுறோம். நான் தான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். ஒரு கார் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் வச்சுங்களேன். 10 லட்சத்துக்கு காருக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு தான் காணிக்க போடுவோம்? 10 ரூபா தான் காணிக்க போடுவோம். 10 ரூபாயை காணிக்க போட்டு 10 லட்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டுருப்போம். 10 ரூபாயை போட்டுரும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன், ஆயா ஊயா அப்படி எல்லாம் சொல்லிட்டு நினைக்கும். ஆண்டவர் சித்தம் இல்லை போல் இருக்கு. இது ரிலாக்ஸேஷனுக்குள்ள வசனம். இது பண்ணேன், சித்தமானதை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கொடுப்பார், அவர் சித்தம் இல்லாம விட்ட. இல்ல நீ சித்தத்தை செய்யல. வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவனுடைய சித்தமா இருக்குது. அதை கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம் எனக்குள்ளார வரும். ஆனா அந்த சித்தத்தை செய்ய மாட்டேன். நாம நினைப்போம், என்ன நினைக்கிறதுன்னா நம்ம ரிலாக்ஸா நினைக்கிறது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த தசம்பாக்கத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. எடுத்து வச்சுட்டு வருவாங்க பாருங்க. திடீர்னு ஒரு சபையில ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு சாப்பாடு போடுறோம். யார் சாப்பாடு போடுறீங்க அப்படி சொன்ன உடனே முடிச்சிட்டு இருக்கோம். சரி, ஒரு 4 பேர் சேர்ந்து போட்டுருங்க அப்படின்னு உடனே ஒன்று கையை தூக்கிடும். 4 பேரும் போடும். அது என்ன பண்ணும், 4 பேர்ல ஒரு ஆளு அந்த தசம்பாகத்தை எடுத்து வச்சு ஆளா இருக்கும். இது என்ன பண்றோம், நான் சோறு போட்டுறோம், அந்த காசை எடுத்து சோறுக்கு போட்டுரும். அந்த சோறை எந்த கொடுத்தா நானே போட்டுற மாட்டேன். நான் உங்களுக்கு சில பேர் விளங்கல, சில பேர் அப்படித்தான் செய்யுது. சாப்பாடுக்குன்னு யாராவது கேட்டா அந்த ரசம்பாதை கொண்டு போய் என்ன பண்றோம், ஏன்னா நம்ம கொடுக்கலன்னு திட்டுவாங்க இல்லையா? இப்ப கீழப்பரம்பில விளக்கமா சொல்லிட்டு வந்தேன். கீழப்பரம்பில வந்து ஊரு நீங்க போடுங்கன்னு சொன்ன பாருங்க. இப்போ அவங்கள ஒரு 100 200 சேர்ப்பாங்க இல்லையா? அப்படி சேர்க்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, தசம்பாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்றாங்க அங்க? அப்ப யோசிச்சு பாருங்க, அதை எடுத்து போட்டு அதை சாப்பாடு கொடுக்கறது ஆசீர்வாதம் இல்லை. அப்ப நமக்கு சில தெளிவு நமக்கு என்ன பண்ணும், வரணும். வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விதைப்பும் மறுப்பும் இருந்துச்சுன்னா இந்த எக்கனாமிக் மாறலாம், மழை வரலாம், மழை பெய்யலாம், மழையால பிரச்சனை வரலாம். என்ன வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். இந்த உலகத்துல பாத்துங்களேன், நான் அது சொன்ன உங்களுக்கு புரியும். உலகத்துல பாருங்க, இப்ப விதைக்கிற நாள் வருது, இல்லையா? நெல் விதைக்க போறாங்க இல்லையா? நெல் விதைச்ச பிறகு அவன் சொல்றான், பயிரை காப்பீடு பண்ணுப்பான்றான். உடனே என்ன பண்றாங்க, போய் பயிர் காப்பீடு பண்றாங்க. நீங்க பயிர் காப்பீடு பண்ண பிறகு மழை வந்து சேதம் ஆயிடுச்சு, நெல்லுலாம் தண்ணியில போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றான், பயிர் காப்பீட்டுக்கு பணம். நீங்க யோசிச்சு பாருங்க, பயிர் அழிஞ்சதுக்கு காசு கொடுக்குறான்னு சொல்லும் போது அதை நம்பி செய்யக்கூடிய ஆட்கள் அழிந்து போகாத வாழ்வுக்குள்ளாக நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்குள்ளார வருணுங்கிற நமக்குள்ளார என்ன பண்ண மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்க, அவனே செய்யறானா கர்த்தர் செய்வார், செய்ய மாட்டாரா? இப்ப அதெல்லாம் சரியா செஞ்சிடறாங்க, ஆனா இதை சரியா செய்யல. நீங்க இப்ப இன்னும் சொல்றேன் பாருங்களேன், இப்ப அந்த பயிர் காப்பீடு விதைச்ச பிறகு செய்யணுமா, விதைக்காமலே பயிர் காப்பீடு செய்யணுமா? ஆமா தானே? நெல்ல நட்டுருக்கணும், நட்டுட்டு தான் பயிர் காப்பீடு செய்யணும். இப்ப நீங்க நல்லவே நடுல பயிர் காப்பீடு செய்யறீங்க, எப்படி இருக்கும்? அங்க பாருங்க, இவன் என்ன பண்ணல, நெல்லு அவன் நிலத்துல விதைக்கவே இல்லைங்க, ஆனா என்ன பண்றான், பயிர் காப்பீடு செய்யறான்னு சொல்லுவான் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் விதைக்காமலே காப்பீடு வரும்னு நினைக்கிறோம். அது நடக்கவே நடக்காதாமே. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணி, ஆண்டவரே இது வரைக்கும் நான் சரியான விதத்துல நான் விதைக்காம விட்டுட்டேன், அதனால எனக்கு வானம் திறக்காம விட்டுருச்சு. ஆனா நிறைய பேருக்கு பார்க்குறேன் வானம் திறக்கிறத. ஹல்லேலூயா. அப்ப திறக்கக்கூடிய வானத்தை நான் ஏன் அடைக்கணும், நீங்க ஏன் அடைக்கணும்? புரியுதுங்களா? அப்ப வானத்தின் பல கனிகளை அவர் திறக்கிறன்னு சொல்லும்போது நாம் அதை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடைச்சதால நமக்கு பலன் வரவே வராதாமே. உண்மையிலே சொல்றேன், அன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 12ஆம் தேதி 11 நாட்களும் கர்த்தர் நடத்திக்கிட்டு என்ன பண்றாரு, இருக்கிறாராமே. எல்லா விதத்திலையும் போஷித்து தான் இருக்கிறாரு, எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் என்ன பண்றாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் எப்படிதான் ஆசீர்வாதம் வருது, எப்படிதான் அறுவடை வருது, அப்பதான் புரியும். எப்படிதான் அறுவடை வருது, விதைக்கும் போது அறுவடை. அப்ப இது வரைக்கும் விதைக்காம இருந்தோம்னா முடிவு பண்ணும், நான் சரியா விதைக்க போறேன், தவறாம விதைக்க போறேன், கடினமா விதைக்க மாட்டேன்,
விருப்பத்தோட விதைப்பேன், சந்தோஷமா விதைப்பேன், பெருக விதைப்பேன். எப்படிலாம் நான் விதைக்கிறேன்னு அப்படிலாம் அறுவடை என்ன பண்ணும்? எதற்காக விதைக்கணும் வேற என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். இப்ப ஜெபம் என்பது விதை, புரியுமா? சுவிசேஷம் என்பது ஒரு விதை. அப்ப ஜெபம்ங்கிறது ஒரு விதைன்னு தெரிஞ்சிச்சா ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அதன் மூலமா அறுவடை என்ன பண்ணும் இல்லையா? இப்போ பாப்பா வருது, ஒரு ஜெபம் பண்றோம், சுகம் வருது. எப்படி வருது? அது ஒரு விதையா என்ன பண்ணுது, அங்க செயல்படுது. அப்ப ஜெபம் என்பது விதை. அந்த ஜெபத்தை நீங்க செய்யும் போது நீங்க விதைக்கிறீங்க அர்த்தம். நீங்க விதைச்சிட்டு நீங்க வந்துருங்க, பலன் என்ன பண்ணும்? ஏன்னா அது விதையா தெரிஞ்சிச்சுன்னா ஜெபிப்போம். ஜெபம் வந்து ஒரு வேடிக்கையா ஏதோ ஒரு காரியம் நினைச்சுன்னா அது விதைக்கவே. அப்ப ஜெபம் என்பது ஒரு விதை. சொல்லுங்க, ஜெபம் என்பது ஒரு விதை. நான் விதைக்கிறேன், அறுவடைய பார்ப்பேன். சுகத்துக்குன்னு ஜெபம் பண்றோம், சுகம் உண்டாகும். பலத்தின்னு விதைக்கும் போது பலன் உண்டாகும். ஆரோக்கியத்தின் விதைக்கும் போது ஆரோக்கியம் உண்டாகும். நல்வாழ்வுன்னு விதைக்கும் போது நல்வாழ்வு உண்டாகும். அப்ப அது விதையா நம்ம பார்த்தோம்னா அதில் அறுவடை வரும். சும்மா கடமைக்கு செய்யறேன் இல்லைங்களா? காலைல ஏந்து 5 மணிக்கு நான் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே கடமைக்கு ஏந்து உட்காந்துல நான் விதைக்கிறேன். கடமைக்கு போய் நிலத்துல விதைச்சிருவாங்களா யாராவது? அப்படி போவாங்க, நெல் எடுப்பனா அப்படியே விசிட்டு வருவாங்க. எங்க போய் விழுதோ அது மாட்டியும் முளைஞ்சி வரட்டும், அது வந்தா வரட்டும், அதை நம்பி நான் ஒன்றும் இல்லை அப்படி யாரும் விதைப்பாங்களா யாராவது? ஆனா கிறிஸ்துவத்தில் நம்ம அப்படிதான் விதைச்சிட்டு இருக்கிறோம். ஏனோ தானோன்னு கொடுப்போம், எதனாலும் செய்வோம், எப்படினாலும் இருப்போம். ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணும்? அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றோ இழந்து மடியில கொட்டுவார்னா மடியை காட்டிட்டு உட்காந்துருப்போம். அவர் சொல்றாரு, தொலைச்சு. அப்ப இன்னைக்கு நாம ஜெபம் என்பது ஒரு விதையா தெரியாம இருக்கிறதா தான் யாரும் ஜெபிக்கிறது இல்லை. அது எப்படிமா ஜெபிக்கிறோம்? நான் சொன்னல, இப்படி ஓடிக்கிட்டே விதைக்க. அந்த மாதிரி போகும்போதே என் சமூகம் சொல்லிட்டு ஆண்டவரே இப்படி போகும்போதே இருமா, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போற மாதிரி, ஆண்டவரே உன் சமூகம் கொண்டு போட்டோம். அது ஒரு ஜெபம் இல்ல. நின்று ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் செல்றேன், இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வரணும், அதில் ஒரு முன்னேற்றம் வரணும், அதில் ஒரு விடுதலை வரணும், அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே இப்போ சொல்லணும், உங்களுடைய சமூகம் எனக்கு போகட்டும், கோணெல்லாம் செவையா மாத்துங்க, பிரச்சனை வராம பாது. இப்படி அப்படி சொல்ல மாட்டோம். போகும்போதே சோத்திரம் ஆண்டவரே நான் போறேன், நீங்க முடிப்போங்க. அப்ப ஜெபம் என்பது ஒரு விதையா நமக்கு தெரியாம இருக்கிறதால சாதாரணமா ஏதோ ஏனோ தோணுன்னு இருக்கிறோம். ஆனா அதுதான் விதை. அதை விதைக்கும் போது பலன் வருதுன்னா மிகப்பெரிய பலனை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த பவுலும் சீலாவும் இங்க துதிக்கிறாங்க, பேதுரு இங்க படுத்திருக்கிறாரு, அங்க ஜெபிக்கிறாங்க. அங்க இருக்கும்போது இங்க பலன் என்ன பண்ணுது? கதவு எப்படி திறக்குது? அங்க ஊக்கமா அவங்க என்ன பண்றாங்க? அங்க ஜெபிக்கிறாங்க. அது விதையா நினைச்சு ஜெபிச்சாங்க, பலனை வருது. அப்பவே பாக்குறாங்க. அடுத்த நாள்ல இல்ல, நைட்டு அங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க, இங்க விடுதலை அடையறான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஜெபம் என்பது ஒரு விதையா நினைச்சு விதைச்சிங்கன்னா அதுல அறுவடை உண்டு. அதே போல சுவிசேஷம் என்பது ஒரு விதை. அந்த இயேசுவை பத்தி நீங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் அது விதைன்னு நினைச்சு சொன்னீங்கன்னா அந்த விதை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா முளையும். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வழி அருகே முள்ளுள்ள கற்பாறை எல்லா இடத்திலையும் அது என்ன பண்ணும்? முளையும் இல்லைங்களா? ஆனா அந்த ஈரம் இல்லாம போகிறதா தான் அது உலர்ந்து போகும். ஆனா விதைச்சது என்ன பண்ணுது அந்த விதை? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷங்கிற விதைய விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த இடத்தெல்லாம் விதைக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் வளரும். அந்த வளருவதற்கு அடுத்தது நான் விதைக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? அதான் முதல்ல விதைக்கணும், தண்ணி ஊற்றணும் இல்லையா? அப்ப நான் விதைக்க அறுவடை வந்துகிட்டே என்ன பண்ணும்? அதான் இன்னைக்கு நீங்க சுவிசேஷத்தை உங்களுடைய உறவுகள் மத்தியில, உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்களுடைய எல்லார் மத்தியில நீங்கள் சொல்ல 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 அங்கங்கேயும் விதைகள் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் எங்க வச்சு நீங்க யோசிச்சீங்க? இனிமேட்டு எதற்காக ஜெபிச்சோமோ அறுவடை உண்டு, எந்தக்காக இயேசு பத்தி சொல்லணுமோ அதுல பெரிய அறுவடை உண்டு. நீங்க எந்த பகுதியிலனாலும் இருக்கலாம், என்ன ஊர்லனாலும் இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத இடமா இருந்தாலும் சரிதான், அங்க சுவிசேஷம் சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவர் என்ன பண்றார்? இருக்கிறார். ஆமென். அப்ப வானத்தின் பலகணிகள் என்ன பண்றார்? கர்த்தர் திறக்கிறார், இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்ப ஜெபம் பண்ணும் போதும் ஆத்துமாக்களை நிரப்புறாரு, சுவிசேஷம் சொல்லும் போது ஆத்துமாக்களா. அப்ப ஆத்துமா அறுவடை எப்படி வரும் சபைக்கு? சுவிசேஷங்கிற விதையை விதைக்கும் போது ஆத்துமா அறுவடைங்கிறது வரும். சுவிசேஷம் என்பதை விதைக்காம விட்டுட்டோம்னா ஆத்துமா அறுவடை என்ன பண்ணாது? வராது. அதான் சொல்றேன், காட்டுக்குள்ள ஆத்துமா அறுவடை செஞ்சிருக்கிறோம், விதை போட்டிருக்கிறோம், கண்டிப்பா என்ன பண்ணாது? வரும். வராம இருக்கவே இருக்காது. ஏன்னா விதைச்சிருக்கிறோம், கத்திரிமேட்டுல விதைச்சிருக்கோம்.
ஆனா சில இடத்துல அந்த கல்லு மாதிரி இருக்குது, சில முள்ளு மாதிரி என்ன பண்ணுது இருக்குது, கேட்குது, கேட்டும் காதால வாங்காத என்ன பண்ணுது, போகுது. போனாலும் விதை என்ன பண்ணுது, சும்மாவே சொல்லுங்க, விதை சும்மா இருக்காது, விதை சும்மா இருக்காது. அறுவடைய கொண்டு வரும், அறுவடையின் நாட்களாய் இந்த நாட்கள் இருக்குது. ஆமென். அப்ப நாம என்னெல்லாம் கொடுக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்க போதுமானவராய் இருக்காதான். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து மனுஷன் உங்க மடியிலே போடுவார்களாமே. உண்மையிலே சொல்றாங்க, இந்த அருமையான பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணோம் இல்லையா, ட்ரையான நேரம் தான், யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு நேரம். ஆனா பாருங்க, ஒரு அறிவிப்புகள் சொன்னோம், அவங்களும் கொடுத்து பிள்ளைய படிக்க வைக்கிற என்ன பண்ணுச்சு. யோசிச்சு பாருங்க, இதனுடைய அறுவடை உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க. இந்த பாப்பாவுக்காக யாரெல்லாம் விதைச்சிங்களோ விதைச்சுடைய அறுவடையை நீங்க என்ன பண்ணுவீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் பார்ப்பீங்க, இந்த பாப்பாவும் என்ன பண்ணும். அப்ப பாப்பா என்ன பண்ணும், படிச்சு வந்துச்சுன்னா அது விதைக்க சத்தத்தை காணுமே. அப்ப யாரு விதைச்சாலும் அது அறுவடைக்குள்ளார என்ன பண்ணும். நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பேச தெரியலாம், பேச தெரியாம இருக்கலாம், கண்ணு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. விதைக்கு தெரியாது, இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு காது கேட்காது, இவனுக்கு பேச வர விதைக்கு தெரியாதுங்க. விதைக்கு தெரியாது என்ன தெரியுமா, முளைக்கிறது மட்டும்தான் தெரியும், அறுவடை மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது. அதனால நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீங்க பேச தெரியலாம், பேச தெரியாம இருக்கலாம், என்ன காது கேட்காம என்னன்னாலும் இருக்கலாம். ஆனா விதைன்னு தெரிஞ்சா விதைக்க ஆரம்பிச்சிடணும். திரும்ப விதைக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு வேலை என்னன்னா, ஓட்டா விளையும், ஓட்டா முளையும், ஓட்டா விளையும், ஓட்டா அறுவடை கொண்டு வரும். அப்ப போடும்போது அறுவடை என்ன பண்ணுது, வருகிறது. ஆமென். அப்ப கடினமான சூழ்நிலையா இருந்தா கூட கர்த்தருக்காக விதைக்குறதுக்கு என்ன பண்ணும், தயாரா இருக்கணும். நீங்க அப்பதான் கடுமையான சூழ்நிலை என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. அப்ப அந்த கடுமையான சூழ்நிலையா இருக்குது, நான் என்ன பண்ண போறேன், எப்படி வாழ போறேன், எப்படி முன்னேற போறேன், இல்லைங்க நான் விதைக்கிறேன், எனக்கு அதுதான் ஆதாரம். ஆனா அதை தான் என்ன பண்றேன், நான் விதைக்கிறேன். அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி இருக்கும்போது அதுதான் ஆதாரம், அதை விட்டா வேற வழியே இல்லை. ஆனா அதை தான் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, அதை விதைக்கிறாங்க. 3 வருஷம் என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க, நான் சொல் உட்காந்து சாப்பிட்டாங்க. உட்காந்து வேற வேலையே இல்லைங்க அவங்களுக்கு. என்னதான் வேலை, இப்போ லாக்டவுன்ல இருந்தோம்ல, லாக்டவுன்ல இருந்தோம்ல, என்ன பண்ணோம், அப்ப சோறாக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சோறாக்க வேண்டியது, சாப்பிட தூங்க, டிவி பார்க்க வேண்டியது, வேற வேலையை யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நீங்க அழகா விதைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கிறத விதைச்சிருங்க. ஆனா 3 வருஷம் உட்காந்து சாப்பிடுவோம். சத்தத்தை காணோம். நம்ம என்னன்னா விதைச்சிட்டா எப்படி உட்காந்து சாப்பிட முடியும், ஒண்ணுமே இல்லையே. இல்லைங்க, அதை தான் விதைக்க சொல்றாரு. அதை விதைக்கும் போது அறுவடை என்ன பண்ணும். அப்ப அறுவடைக்கு தயாராக்கக்கூடிய நாங்கள், அறுவடையை விரும்புகிற நாம், விதைங்கிறத விதைக்க ஆரம்பிக்கணும். விதைக்க ஆரம்பிக்கும் போதும் அறுவடையை பார்க்கவே முடியும். எத்தனை பேருக்கு அறுவடை பண்ணணும் ஆசை? விதைக்கிறோமா, ஜெபத்தை விதைக்கிறோமா, சுவிசேஷத்தை விதைக்கிறோமா, இப்போ ஒரு நேரத்தை விதைக்கிறோமா. நேரத்தை சரியா விதைக்கும் போது இல்லையா, பிரசங்க சொல்றாருல, நட ஒரு காலம் உண்டு, அதை பிடுங்க ஒரு, புரியுது இல்ல. இப்ப நாம விதைக்க ஒரு காலம் உண்டு, அதை அறுக்க ஒரு காலம், எல்லாம் நமக்கு தெரியும். வசனம் தெரியாத ஆளே கிடையாது. ஆனா நேரத்தை போக்குறது நம்மள தான் இருக்கும். நேரத்தை போக்குறது, நேரம் ஒரு விதைன்னு தெரிஞ்சுக்கணும். இனிமேட்டு ஒரு நிமிஷமும் ஒரு விதை. நீங்க எப்படி அந்த விதையை போட்ட பிறகு அந்த அதுக்கு கவுண்டர் ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஒரு விதையை போட்டுட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடும், அது வேலை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல நீங்க நேரத்தை நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்குரிய ஆசீர்வாதம் கவுண்டர் ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்ப 24 மணி நேரத்துக்கு என்னதான் தசமபாக டைம், 2.25 மணி நேரம். நீங்க 2.25 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற 22 சொச்சமும் பிளஸிங்கா இருக்கும். ஆனா 24 மணி நேரமும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 24 மணி நேரம் வேஸ்ட் தான். எதை விதைச்சிருக்கிறோம், நேரத்தை சும்மா விதைச்சிருக்கிறோம், வெறுமனே விதைச்சிருக்கிறோம், வெறுமனே இல்லையா. அந்த சொல்றாங்களே, தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா, ஏம்மா உங்க பையனெல்லாம் கொண்டு போட்டு இருக்கட்டும், உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அவர் சொல்றாங்க, என்கிட்ட ஒரு குடம் என்ன பண்ணுது இருக்குதுங்கிறாங்க. அப்ப சொன்னாரு,
போய் எல்லா வீட்டில் இருக்க பார்த்த அண்டையாரை வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. சொல்கிறாரு, எப்பா என்னை அதில் என்ன பண்ணு ஊத்து அப்படின்னாரு இல்லையா. எது வரைக்கும் போச்சு அந்த ஆசீர்வாதம்? பாத்திரம் இல்லை இல்லை, இப்போ உங்கள்கிட்ட நேரம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆண்டவருக்கு ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாது, ஜெபிக்கிறது சுவிசேஷத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாது, எதுக்குமே டைம் இருக்காது. அதனாலதான் எதுவுமே வாங்காம டைமா இருக்குது. எதையாவது ஆசைப்பட்டு வாங்க முடியுதா? வாங்க முடியல. ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், விதையை வேஸ்ட் பண்ணிட்டோம். நேரம் என்பதை ஒரு விதையா ஆரம்பிச்சிருந்தோம்னா அதை விதைச்சிருப்போம், சரியான அறுவடையை பெற்றிருப்போம். ஆனா காலத்துல விதைக்காம காலத்துல அறுவடை எதிர்பார்க்கிறோம். காலத்துல விதைக்கணும், அந்த காலத்துல அது பலன் என்ன பண்ணும் நமக்கு. அப்ப நேரம் என்பது ஒரு வெட்டி பேச்சு, சும்மா பொருளை கூட்டு வச்சுக்கிட்டு. இப்ப இங்க பிரசங்கம் பண்ணிட்டோம்ல, இப்ப யாரோ கூட்டு வச்சுக்கிட்டு என்ன அவர் இப்படிலாம் சொல்றாரு, அவருக்கு வேணா நடந்திருக்கும், என் உனக்கு எப்படி நடக்கும், நீ என்னத்த பண்ணன்னு பேசுனா அது வெட்டி பேச்சு. புரியுதுங்களா? எது சாதகம் இல்லையோ, எது நமக்கு பாதகமா இருக்குதோ அதை நான் சாதகமா எடுத்துக்கணும். பெருமைக்காக சொல்லிங்க, கத்த நடத்துன்னு தான் சொல்ல வரேன். இப்போ சொல்லும்போது அது அவருக்கு வேணா நடக்குங்க, பாஸ்டரா இருக்கிறாரு, எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ, பாஸ்டர் எதை விதைக்கிறாரோ அப்படின்னு சொல்லல, பாஸ்டர் எதை கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லல. ஆமா தானே? இங்க சொல்லும்போது அங்க சொல்றியா, பூமியில 4 அளவும் பாஸ்டர் விதைக்கும் போது பூமியில 4 அளவு பாஸ்டருக்கு வரும் அப்படின்னு சொல்லல. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யறாங்களோ அதோடைய பலனை என்ன பண்ண பார்க்க முடியும். அப்ப இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நேரத்தை சரியான விதத்துல விதைக்கல, சரியான விதத்துல விதைக்காதால வருஷம் 50 ஆயிடுச்சு. இப்ப எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா 30 வருஷம் வேஸ்ட். என்ன 30 வருஷம் வேஸ்ட், வேஸ்டாவே வாழ்ந்துருக்கிறோம். அதாவது ஆண்டவருக்காக வாழல, ஏதோ வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்தாச்சு. அப்ப அந்த 30 வருஷத்தினுடைய நேரங்களை வேஸ்டா விட்டுதால இப்ப 20 வருஷம் ஆயிருக்கு, கடுமையா என்ன பண்ணுது. ஆனா இப்ப நான் முடிவு பண்றேன், ஆண்டவரே 30 வருஷம் விளங்காம விட்டுட்டேன், ஆனா இப்ப விளங்க ஆரம்பிக்குது. நான் இப்ப திரும்ப என்ன நேரத்தை என்ன பண்றேன், சத்தத்தை காணும். எல்லாரும் என்ன சொன்னா மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் நல்லா, ஆனா உங்களை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கணும், நான் எத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன், எத்தனை நாளா நான் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன், எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு வேஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் வைக்கிறாங்க இல்லையா, காலையில் 9 மணிக்கு போகணும், 6 மணிக்கு முடியும், ஒரு வேலை வச்சுக்கிறாங்க டைம் இல்லைங்களா. ஆனா நம்ம என்ன பண்றோம், காலையில 6 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு வேலையும் இல்லை. அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் சமைக்கிறோம், நாங்க பாத்திரம் விளக்குறோம், எம்மாந்தேனி தான் பாத்திரம் விளக்குவோம், எம்மாந்தேனி தான் அதிகமா தேய்ச்சிடும், பாத்திரம் தேஞ்சிரும். இப்ப நமக்கு என்னன்னா எல்லாமே, நீங்க இப்ப வேலைக்கு போறவங்கள பாருங்க, காலையில எழுந்திருக்கிறாங்க, முடிக்கிறாங்க, கரெக்டா வேலைக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. நாங்களாம் சிங்கப்பூர்ல இருக்கும்போது காலையில எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்தாதான் 8 மணிக்கு அங்க இடத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். அந்த 4 மணிக்கு எழுந்தாங்க விட்டோம்னா அன்னைக்கு வேலை கட்டுன்னு அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, அதை கரெக்டா எழுந்துதான் வேலை செய்ய முடியுது, போனதான் காசு என்ன பண்ணுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, படுத்துட்டு 6 மணிக்கு ஜோதி அம்மா போகாம படுத்து இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், காசு வருமா, வராது. ஏன், நேரத்தை வேஸ்ட் பண்ணிருச்சு. நீங்க வேலைக்கு போலங்கிறதுல நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா நேரத்துக்கு அங்க போயிருந்தோம், இங்க உட்காந்துருந்தா அங்க உட்கார போறோம், இங்க செய்யறது அங்க செய்ய போறோம். ஆனா அது வேலை நேரத்துல என்ன பண்றோம், புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு நாம் நேரங்களை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டோம். சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கிறது இல்லை, சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, சரியான நேரத்தில் தூங்குறது இல்லை, சரியான நேரத்துக்கு போகிறது இல்லை, எல்லாமே ராங். ஆனால் அறுவடை எப்படி வருது, எல்லாமே ராங்கா. தவறாக நினைக்காதீங்க, இது நமக்கு வெதன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்பது வெதன்னு தெரிஞ்சா அதை நம்ம கவனமா பார்க்கணும் இல்லையா. பைபிளை கீழே போட மாட்டோம், ஏன் அது தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்றது வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம வார்த்தை என்ன பண்ணுறோம், கண்ணா பண்ணான்னு போட்டு தள்ளிடுறோம். யாரை போட முடியும் போட்டுடுறோம், எப்படி போடணுமோ போட்டுறோம் இல்லையா. கத்தியை எப்படி போட்டால் வெட்டுன்னு நமக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி சைஸாக விட்டுறோம். யாரை விட்டுருமோ சைஸ் என்ன பண்ணுறோம், ஏன்னா அறுவடை தெரியல. நீங்கள் இந்த ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எவனாவது ஒருத்தனை போட்டிருப்பான்,
10 வருஷம் ஆயிருக்கும். அவன் எவன் போட்டான்னு அவனை போட்டிருப்பான் இல்லையா? பைபிள் சொல்றது இல்லையா, கத்தி எடுத்தா கத்தியில தான் சாவுன்றது. அப்படியே அவன் சாவு இருக்கும். அப்ப நீங்க நேரத்தை சரியான விதத்துல பயன்படுத்தாம நம்ம இருந்ததாலே நம்ம வாழ்க்கை வேஸ்டா போச்சு. சத்தத்தை காணோம். ஏன்னா நம்ம ஆனா அந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க பாருங்க ஆளுங்க, அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு வேலை பாருங்க, சும்மா அப்படியே போட்டோ எடுக்கும் போது மாஞ்சு மாஞ்சு போய் நிற்கும். போட்டோ எடுத்த உடனே கம்முன்னு வந்து ஒரு மூலையில் உட்காந்துரும். ஏன்னா அந்த 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 ஸ்பீடில் பார்த்தா யார்கிட்டையும் பேசாது. அம்மா சோத்திரமா சோத்திரக்காயின்னு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த அந்த போஸ்ட்ல போய் போட்டால நின்றுடும். ஆனா அந்த பிறகு வேலைய பரவாயில்ல, அதுலயாவது போய் அதுக்கு மீட்டர் என்ன பண்ணுது, அது கொஞ்சம் விதைக்குது, ஏதோ ஒன்று என்ன பண்ணுது. அப்ப இன்னைக்கு நாம் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு நாம முடிவு பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வருஷம் இப்ப நிறைய பேசிட்டு போகும்போது சொல்லிட்டு போனோம் பாருங்க, நானும் பிரதரும் 2 வீலரில் போயிட்டு இருந்தோம் பாருங்க, ஒரே வண்டியில் போனோம் பாருங்க. எங்களுக்கு முண்டி ஒரு பாம்பு வந்துச்சு, நல்ல பெரிய பாம்பு சூட்டிட்டு வந்துச்சு பாருங்க. நாங்கள் பார்த்துட்டு ஐயா பாம்பு ஏன்னப்ப நான் ஆமான்னு போயிட்டோம். அங்கே போன பிறகு ஒரு ஆள் சும்மா வேக்குன்னு வந்தான். வந்த உடனே நடந்து வந்துட்டு இருக்கிறான். தம்பிக்கு பொக்குன்னு ஆயிடுச்சு. ஐயா எங்க நில்லுங்க, ஐயா நில்லுங்கன்னு கூப்பிட்றாப்புல பாருங்க. அவன் கூப்பிடும் போது அவன் கண்டுக்கவே இல்லைங்க. அவன் நல்லா வீச்சு நடக்கிறான். இப்படித்தான் நடந்து போறான். எங்களுக்கு பொக்குன்னு, ஐயா திருப்பியா பாம்பு ஏதாவது கடிச்சிட போதா வர அப்படின்னு சொல்லி போறோம். அவனை போய் மடக்கி பிடிச்சிட்டு ஐயா அங்கே பாம்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்க, பொறுமையாக போங்க, பெரிய பாம்பா இருந்துச்சியா அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னா. இல்லையே நீ பார்த்து போயா அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் அதை தான் கும்பிடுறேன், அது ஒன்றும் என்ன பண்ணாதுன்னா. தம்பி எம்மா கிறுக்கு பயலா இருக்கான் பாருயா. நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், எம்மா கிறுக்கு பயலா இருந்தா அதை தான் கும்பிடுறோம், பாம்பு என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு போறான்னு சொல்லிட்டு சரி எங்களுக்கு கேட்கல. சரி அவன் போனாலும் போறான். ஐயா அது எப்படி இவன் பக்கம் வந்திருக்கும், அது திரும்பி கரெக்டா இவன் போற திசையில வந்திருக்கு, இங்கேருந்து கிராஸ் பண்ணுது, இங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறான், நம்ம எப்படியாவது அந்த லைட்டை காமிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க திரும்ப போய் லைட்டை வண்டியில நிறுத்தி காமிக்கிறோம் பாருங்க. அது பாம்பு கரெக்டா படுத்துருக்குது. அப்படியே பயப்புள்ள பாம்பை பார்த்தவன் ஒரே தாவனம் போறாங்க. எங்க 2 பேருக்கு சிரிப்பு. எம்மா சகடால விட்டு வந்தா பாம்பை பார்த்தாலே ஒரே தாண்டானேன்னு. அவன் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்துல நாமளும் இந்த மாதிரி அறிவீனமாவே இருந்துடுறோம். நேரத்தை யோசிக்கிறது இல்ல, கத்தர் குறித்து யோசிக்கிறது இல்ல, அப்படியே வீராம்பு பேச வேண்டியது. அப்ப வீம்புக்கே பேசி வீம்புலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒன்னுத்தையும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஒண்ணு பார்க்கணும். ஆண்டவரே ஜெபத்துங்கிறது விதை நான் பார்க்குறேன், நான் ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். சுவிசேஷன் ஒரு விதையா நான் பார்க்குறேன், நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். அதே போல் நேரம் என்பது ஒரு விதையா நான் பார்க்குறேன், அதை நான் விதைக்காமல் இருக்கவே. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. அதே போல் தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விதை, அதை விதைக்காமல் இருந்துடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத பலன்லாம் வரும். ஆமென். உண்மையிலே சொல்கிறேன், இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்குது. அடுத்த நாள் எல்லாம் முடிச்சு வியாழக்கிழமை தானப்பா, வியாழக்கிழமை நிற்கிறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆஹா பயங்கரமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறான். வைஃபை கட் ஆகிடுச்சு வீட்டில். வைஃபை அதாவது நெட்டு கட் ஆகிடுச்சு பாருங்க. ஐயோயோ நெட்டு கட் ஆகிடுச்சு, இது மட்டும் வரலையாடா, லிஸ்ட்டில் வராமல் போச்சே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உடனே தரசா கேட்டாங்க, என்னப்பா பண்ணுறதுன்னாங்க. கம்முனுக்கு ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு விட்டேன். அப்போதான் என் புள்ள எனக்கு கிளாஸ் போகுதுன்னு அது வேற வெம்பி எடுத்துருச்சு. நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஜெபம் பண்ணேன். உண்மையில சொல்கிறேன், ஜெபம் பண்ணா ஒரு பதிலும் ஒன்றும் சத்தத்தையே காணும். யாரும் ஃபோன் பண்ணி நான் கடன் கட்டுறேன்னு சொல்லவும் இல்லை, அக்கௌண்ட்டில் ஒன்று வரவும் இல்லை. நமக்கு எதிர்பார்ப்போம்ல இல்லைங்களா, ஜெபம் பண்ணுறோம், விதைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ எதிர்பார்க்குறோம், ஒன்றுமே நடக்கலை. ஜெபம் பண்ணிட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. கொஞ்சத்தில் ஒரு ஒர்க்கு வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க்கு வந்துச்சு, ஏஆர்என் சார் மூலம் வந்துச்சு. வந்து அந்த ஆர்டி போடுறாங்க, ஸ்கூலில் சேர்க்குறாங்களே எல்கேஜி பசங்களை 25% ஆன்லைனில் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் ஆன்லைனில் வெளியே தான் பண்ணுவாங்க. இப்போ எப்படி கொடுத்துட்டாங்கன்னா நமக்குன்னே வருது.
இப்போ எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த எம்இஸ் ஒர்க் நான் பண்ணுவேன். பிள்ளைங்களை அட்மிஷன் போடுறது, டிசி கொடுக்குறதுலாம் நான் தான் போடுவேன். ஸ்கூல் ஒரு 4 ஸ்கூலுக்கு நான் போடுவேன் வச்சுங்களேன். அந்த ஸ்கூலுக்கு ஒர்க் எனக்கு வருது. அப்போ பார்த்து நான் என்னடா இது செய்யாத வேலை வருது, இதை செஞ்சு நான் எப்படா அதை செய்ய போகிறேன், அது வேணான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அது வம்படியே வருது, வம்படியே வந்து செய்ய வருது. செஞ்சு 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 செஞ்சுன்னா கிட்டத்தட்ட 12 அப்ளிகேஷனை போட்டேன். இல்லையா? 1800 ரூபா எவ்வளோ நெட்டை கட்டியாச்சு. வீடு தேடி வருதுங்க. நம்ம எதுவுமே சாதாரணமாக எதுவுமே ஒரு இதாக யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. வந்துச்சு பாருங்க, வந்து கட்டிட்டு மனைவிட்டு இருந்தாப்பா வச்சுக்க. அவனே இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியே பேசுனேன், இப்போ ஒரு மாதிரியே பேசுறேன், பரவாயில்ல வச்சுக்க இருந்தா. ஏன்னா கத்தர் கொடுக்கும்போது மாத்திரம் உள்ளம் பூரிச்சுதுன்னாங்க கத்தர் கொடுப்பார். அதான் சொல்ற, ரிசீவ் பண்ணி அதை சுதந்திரிக்கக்கூடிய விருப்பம் என்ன பண்ணும், வரணும். ஆமென். அதனால் இன்னைக்கு நீங்களும் நானும் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்பி நான் விதைச்சிட்டு இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு வார்த்தை ஒழியாது, அழியாது. ஒழியாத அழியாத வார்த்தை நான் விதைக்கிறேன். அந்த வார்த்தை என் வாழ்க்கை என்ன பண்ணும், செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். கண்டிப்பாக என் வாழ்க்கை நன்மை என்ன பண்ணும், நடக்கும். இதுலேயும் பெரிதான விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமென். இது வரைக்கும் நடக்காத காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்வார். ஆமென். ஏன்னா வர நாட்கள்லாம் ஆண்டவர் எப்படிலாம் சொன்னாருன்னு பார்க்க போகிறோம். ஆண்டவர் அங்கே பாருங்க, ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். விதைக்க சொல்லி விதைக்க சொல்லி விதைக்க சொல்லி சொல்லிருக்காரு இல்லையா? நீ வந்துப்பா அடிமைத்தனத்துல இருந்து வெளில வரான். வெளியில வரும்போது எங்க போக போறேன்னு சொல்றாரு, எப்படி இருக்க போறேன்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க அதை மாதிரிலாம் நீங்க ஆண்டவர் யோசிச்சீங்கன்னா ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டே வாழ ஆரம்பிச்சுங்க. அடிமைத்தனத்துல இருக்கிறான், ஆண்டவர் சொல்றாரு நீ கானான் தேசத்துக்கு போக போறேன்னு. கானான் தேசத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அடிமையா கிடக்குறான், அரை வயிற்று கஞ்சியை குடிச்சிட்டு சொன்ன வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை கத்த சொல்றாரு, அதுல இருந்து உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அங்க போய் உன்னை நிறுத்த போறங்கிறாரு. சம்பந்தமே இல்லை. அவன் வந்து விட்டாவே போதும், அங்கிருந்து விடுதலை ஆக்கி விட்டாவே போதும், இப்படியே வாழ்ந்துருவான். ஏன்னா ஜனங்க சொல்றோம்ல, இன்னும் ஆண்டவர் இல்லைன்னா அவன் வாழ முடியாதா அப்படின்னு சொல்ற ஆளும் இருக்குது. ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் பாருங்க, அங்கேருந்து உன்னை வெளில கொண்டு வரது மாத்திரம் இல்லப்பா, உன்னை அங்க போய் நிறுத்த போறேன். கட்டாத வீடு, நடாத தோட்டம், வெட்டாத கிணறுங்கிறார். இவன் யூகிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள், இவன் யோசிக்க முடியாத விஷயங்களை கர்த்தர் பேசுகிறார். அப்ப சொல்றாரு, இதெல்லாம் வந்து முடிச்சு அதை நீ அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய சந்ததிகளுக்கு இதை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீ எப்படி வந்த, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி எப்படி வாழ போறங்கிறத உன் சந்ததிக்குள்ளார என்ன பண்ணாத கொண்டு போன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், கடவுள் எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிற காரியம் பெருசு. ஆமென். இன்னைக்கு நீங்க நம்பணும், நான் நம்புறேன். வானத்தின் பலகணிகளை எனக்கு திறக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகளுக்கு திறக்கிறார். அதை ரிசீவ் பண்ணுங்க, அதை சுதந்திரிங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எழுந்திருக்கலாமா?